நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு கருத்து உண்டு. தானம், தர்மம் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்றால் திருப்பி எதிர்பார்ப்பது, தர்மம் என்றால் திருப்பி எதிர்பார்க்காதது. இதுதான் அதனுடைய அர்த்தம். தானம் என்றால் ஒரு தானம் கொடுத்து விட்டால் நமக்கு திரும்பி வரும். இப்போ மொய் கொடுத்துட்டா விசேஷக்கெல்லாம் போய் மொய் வைக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை மொய் வச்சா அடுத்த தடவை 100 மொய் வச்சிங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் 100 வைக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 101 வைப்பேன். இதுதான் தானம். ஒரு சிலர் கவரில் பேரே எழுதாமல் கொடுத்துருவாங்க. பேர் எழுத மாட்டாங்க, கவரில் பேர் எழுதாமல் கொடுத்துருவாங்க. அது யார் போட்டாங்கன்னு கூட தெரியாது. அது தர்மம், திருப்பி எதிர்பார்க்காதது. தர்மம்னா இது உனக்கு தான், எனக்கு ஒன்றும் அது நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஒரு சில பேருக்கு நாம் செய்வது தானமாக இருக்கக்கூடாது, தர்மமாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் செய்கிறது தானமா இல்லை தர்மமா? இல்லை நாம் செய்கிறது தானமா இல்லை தர்மமா? நாம் எதை மனதில் வைத்து கொண்டு செய்கிறோம்? ஒரு மொய் வச்சா அடுத்த மொய் நம்ம குழந்தை ஏதோ பெருசாகும்போது இந்த மொய் எதாவது திரும்பி வரும். நோட்டை பார்த்து இவன் இத்தனை வச்சான், அவன் எத்தனை வச்சான் அப்படி கணக்கு போடுற காலத்தில் இதே பைபிளில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீர்களானால் ஆபிரகாமை அழைத்தவர் ஆண்டவர். ஆபிரகாம் வந்தவுடன் ஒரு நாள் மாலை பொழுதிலே 3 தேவ தூதர்கள் அவங்க வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் அவன் என்ன செய்தான்? உடனடியாக அவர் இருக்க வைத்து உபசரித்து அவளுக்கு வேண்டிய அப்பத்தை சுடு என்று தன் மனைவியாக சாராள் எடுத்து சொன்னான். அதற்கு சுவையாக இருப்பதற்கு வேண்டி இளங்காளையை அறுத்து வந்து உணவு கொடுத்தான். அவன் எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை, எதையுமே அவன் எதிர்பார்க்கவில்லை. அதே போலத்தான் லோத்து காலத்திலும் அவனுக்கும் அதே போல தூதர்கள் வந்தார்கள். அவனும் அதே மாதிரி. இதெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் செய்த ஒரு தர்மம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது வானத்து நட்சத்திரத்தை போல எண்ணிக்கையில் இருக்கும், அதுபோல கடற்கரை மலையைப் போல உனக்கு குழந்தைகள் பிறக்கும் என்று ஒரு ஆசீர்வாதம் செய்துவிட்டு போனார்கள். இது எதிர்பார்க்காமல் நாம் செய்த தர்மத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. நாம் எப்படி இருக்கிறோம்? எதாவது கொடுத்தா திரும்பி வருமா? கணக்கு போட்டு வெடிக்கிறது, கையோட நோட்டில் எழுதி வச்சுக்கிறது, மொய் நோட்டை பத்திரமா வச்சுக்கிறது, நாம் யாருக்கு என்னென்ன செய்தோம் என்பது. அப்படி இருக்காமல் நாம் செய்வது தானமாக இருக்க வேண்டாம், தர்மமாக இருக்கட்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?